நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. எல்லா பொருட்களையுமே ஒரு அப்கிரேட் வந்தாச்சுங்க. அதே மாரி உங்க வீடு கட்டும்போது மாடுலர் கிச்சன்லேருந்து வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற லிஃப்ட்லேருந்து இந்த மாரி ஏகப்பட்ட மாற்றம் வந்தாச்சு இல்லைங்களா? அதே மாரி செப்டிக் டேங்க்கும் க்ளீனே பண்ண தேவையில்லைன்னு ஒரு மாற்றம் வந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப அந்த மாரி மாற்றமும் வந்தாச்சுங்க. செப்டிக் டேங்க்கு பதிலா நீங்க பயோ டேங்க்க நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க்க நீங்க கிளீன் பண்ண தேவையில்ல. அதே மாரி மெயின்டெனன்ஸும் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா இந்த டேங்க்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ள இருக்கிற பாக்டீரியானால கிளீன் ஆயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னையில கூடுவாஞ்சேரிங்க. இங்க இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இன்னைக்கு நம்ம பயணியர் பயோ டேங்க் 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. 2மே தனித்தனி வீடு. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. 2 வீட்லயுமே அவங்கவங்களோட கார் பார்க்கிங்ல தான் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு 1200 லிட்டர் டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே கார் பார்க் பண்ணிக்கலாம். அதாவது 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடம் கூட இந்த டேங்குக்கு போதுமானது தாங்க. இல்லை எங்களுக்கு இதை விடவே இடம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கே வந்துட்டுங்க உங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த டேங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருப்போம். இந்த 5 அறைகளையே முழுவதுமாக க்ளீன் ஆகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு விட்டுக்கலாங்க. இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இந்த டேங்க்குக்கு நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. பாக்டீரியா நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் மட்டும்தான் உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்கில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோங்க. நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.